வருஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலயே நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். மற்ற அந்தளவுக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு நீட்டாக நடத்துகிறாங்க, நல்லா பேசுவாங்க. எந்த ஒரு யாருக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாரியாக தான் அவங்க பார்த்து கிரவுண்டு வந்து ரெண்டு கிரவுண்டு வச்சு 2 கிரவுண்டுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து கடை எண்டு வரைக்கும் ஒரு டிசிஷன் எந்த யாருக்குமே சப்போர்ட்டிவாக இல்லாமல் காமனாக பொதுவாகவே நடந்துச்சு. அதே போல் வந்து எல்லா நபர்களுக்குமே வந்து சாப்பாடு போட்டிய அது வாயினால் சொன்னால் மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, வயிறு வாழ்த்தும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு வாழ்த்தும் எல்லாருக்குமே. இங்கே பார்த்தீங்கன்னா கப்பு மணிவேலன் டிராபினாலே கப்பு தான் ஸ்பெஷலு. ப்ரைஸ் அமௌண்ட்டெல்லாம் தாண்டி கப்புக்காகவே நிறைய டீம் என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அந்த கப்பு முதல் ப்ரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 மட்டத்துக்கு வச்சுருக்காங்க, 12 அடின்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கப்பு. ஸோ இதனாலும் முதல் 4 ப்ரைஸுக்கான கப்பு, 5வது 6வது 7வது 8வது ப்ரைஸுக்கும் ஒரு 6 அடிக்கு மேலே கப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸுங்க. ஸோ பெஸ்ட்டு பேட்ஸ்மேன், அந்த எக்கனாமிக்கு பவுலர், பேட்ஸ்மேன், ஸோ அதிக பவுண்ட்ரி 6 எல்லாத்துக்கும் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸு என்றான எல்லா ஸ்குவாடு 11ஸுக்குமே இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஒரு 6 அடி கப்பு, அது ஃபுல்லாகவே பெஸ்ட்டு தொடர் நாயகன், சிறந்த பவுலர், பேட்ஸ்மேனுக்கெல்லாம் இருக்குது. ஸோ பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பெஸ்ட்டு பிளேயர்ஸுக்கு இன்னொரு விஷயமா ஷூ கொடுக்குறாங்க, பிளேயர்ஸ் யூஸ் ஆகிற விதமாக. ஸோ ஷூ கொடுக்குறது ஒரு 10 செட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாமே குவாலிட்டியான ரேட்டில் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கினதா சொன்னாங்க. ஸோ டிஎஸ்சி பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்ட்ரோ வீடியோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மடத்தூரில் மணிவேலன் டிராஃபி. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தொடர்னு சொல்லலாம். இந்த தொடரில் எப்போவுமே அதிகமான டீம்ஸு எல்லாருமே என்ட்ரு பண்ணுறது இந்த டோர்னமெண்ட்டு சூப்பராக நடத்துவாங்க. அதே மாதிரி ஸோ இந்த டோர்னமெண்ட்டு மணிவேலன் டிராஃபி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே கப்பு இங்கே தான் நாங்கள் தான் பெருசாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோர்னமெண்ட்டோட நேம் மணிவேலன் டிராஃபி அப்படிங்கிற நேம் எதுக்காக வந்துச்சு? யாராவது ஒரு ஆள் பேசுங்க, கொஞ்சம் சவுண்டாக பேசிருக்கலாம். ஃபயர்லெவல் டீம் அவர் தான் ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பதிவத்துக்கு ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. அது நினைவாக வருஷம் நடத்திட்டு இருக்கோம் டோர்னமெண்ட். ஓகே நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே சொல்லிடுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 1,10,000 ரூபா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 11 அடி கப்பு. செகண்ட் ப்ரைஸ் 80,000 ரூபா, 10 அடி கப்பு. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50, 7 அடி கப்பு. ஃபோர்த் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30, 7 அடி கப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது 6வது 7வது 8வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 6 அடி கப்பு வரும். அதுவாக பெஸ்ட் பேட்ஸ்மேனு பார்த்தோம்னா 5 அடி கப்பு வரும், 3,500 பேட்டு. மேன் ஆஃப் த சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி கப்பு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 7,000 மதிப்புள்ள ஷூவு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஒன்று 3,500 பேட் வரும். அதே மாதிரி பெஸ்ட் பவுலருக்கு வந்து பார்த்தோம்னா 3,000 மதிப்புள்ள ஒரு ஷூ ஒன்று கொடுக்குறோம். அதுபோக நிறையா பார்த்தீங்கன்னா அதிக 6, அதிக 4, சிறந்த கேட்சு, சிறந்த விக்கெட் கீப்பர், அதில் ஒரு 8 அவார்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷூ கொடுக்குறோம். ஸோ எல்லா கேட்டகரிக்குமே தனித்தனியாக கப்பு இதெல்லாம் கொடுக்குறேன். ஓகே சூப்பர்ண்ணா. அதே மாதிரி டீம்ஸ் எத்தனை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. டீம்ஸ் எத்தனைன்னு சொல்லிடுங்க. 32 டீமு. ஸோ 8 ப்ரைஸ் அப்படிங்கும்போது 2 ப்ரைஸு 2 ரவுண்டு கட் பண்ணால் 3rd ரவுண்டு வர்றவங்களுக்கே கப்போட சேர்த்து ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன், அப்படி தானே? ஓகேண்ணா. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், எனக்கு மட்டும் இல்லை. ஸோ இத்தனை அடி கப்பு, 4 கப்பு இல்லாமல் 8 கப்பு ப்ளஸ் பிளேயர்ஸுக்குன்னு. ஸோ எக்கச்சக்கமாக கப்புக்கு இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. கப்பு நல்லா கொடுக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று தான். மித்த எல்லா இடத்துலையும் சின்ன கப்பு கொடுப்பாங்க, இது ஒன்று வாங்க. நம்ம பெரிய கப்பாக கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. வரவங்களாம் சந்தோஷமாக வந்து பார்த்தா நல்லா கப்பு கொடுக்குறாங்க, இது ஒன்று தான் அந்த ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஆசை. உண்மையாகவே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ வர்ற எல்லாருமே ப்ரைஸு எது எப்படி இருந்தாலும் இந்த கப்புக்காகவே அடுத்த வருஷம் விளையாடணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே வருது. ஸோ கப்பு இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இதுக்கு மட்டுமே எவ்வளோ நான் செலவு பண்ணியிருப்பீங்க? செலவு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அமௌண்ட் மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா செலவு. ஓ இந்த ட்ராஃபி கப்புக்கு, சாப்பாட்டுக்கு, 3 நாள் சாப்பாட்டுக்கு, ஷூவு, இது பேட்டு கிட்ட எல்லாம் வாங்க எல்லாம் சேரும். ஓகேண்ணா. அதே மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு ப்ரைஸு 1,10. ஓகே 1,10, செகண்ட் 80, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 50, ஃபோர்த்து 30, அடுத்த 4 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10, 10. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி? யார்ட்டையும் ஸ்பான்சர் யார்ட்டையும் பண்ண மாட்டோம், எந்த சீஃப் கெஸ்ட்டும் கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது மெயினே அது ஒன்று தான், நம்மளோட சேரது. அப்புறம் எப்படின்னா இவ்வளோ ப்ரைஸு, இவ்வளோ ஸ்பெஷல் ப்ரைஸ் மணிலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? நம்ம டெய்லி மேட்ச் விளாடுவோம். டெய்லி மேட்ச் பார்த்தீங்கன்னா 200, 300 பெட் மேட்ச் மாதிரி விளாடுவோம். அந்த விளாட்ற காசு சேர்த்து வைப்போம். அதுபோல் டீமில் இருக்கிறவங்க நான் தண்ணி வாங்கி தரேன், பால் வாங்கி தரேன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஓவராலும் இன்வால்மெண்ட்டாக ஒவ்வொரு மெயின் கமிட்டி நம்ம எப்போ விளாட மாட்டோம். எந்த
இந்த வருஷம் ஒன்றும் விளையாட மாட்டேன் கமிட்டி. அது என்ன காரணத்துக்காகண்ணா? இந்த காரணம் வெளியிலேருந்து வரவங்க எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுக்குறதா. ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க வெளியில நம்ம நம்பி வராங்க, அவங்களுக்காக ஒரு ப்ரைஸ் மாத்திரம் பண்ணுறது. ஓகே ஓகே. அதே மாதிரி 32 டீமு இவ்வளோ பெரிய கப்பு ப்ரைஸஸ்லாம் நிறையா வச்சும்போதும் கமிட்டி விளையாடாமல் இருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணாதது மோஸ்ட்லி நிறைய டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூர் சர்க்கிளில் இந்த மாதிரி தான் இருக்குது, கமிட்டி கலந்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் ஸோ நீங்கள் டீமு 32 டீமு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க? வேறு ஸ்டேட் வேறு மாநிலத்துலேருந்து வந்திருந்தாங்களா? 5 டீம் வந்தாங்க. ஓ புதுசாக பார்த்தீங்கன்னா செட்டிக்குச்சம்பட்டி புதுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க. அப்புறம் கரம்பக்குடி வந்து அவங்க பிஆர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்தாங்க. கார்த்தினா ஸோ நம்ம கரம்பக்குடி கார்த்தி அண்ணனோட டீமு, கார்மெண்ட்ஸ் முதல்ல கொடுத்தாங்க. ஸோ சிவகங்கை டீமு அவங்களுமே இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ராயல் கார்த்தியில் மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்ட ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாளே ஜாஸ்தி 32 டீமுங்கிறது சீக்கிரம் சேர்ந்து. போன வருஷம் 18 மணி நேரத்தில் சேர்ந்துச்சு, இந்த வருஷம் வெறும் 15 மணி நேரத்தில் சேர்ந்து. ஓ 15 மணி நேரத்தில் 32 டீம் என்றாயிருக்கா? ஒரு 50 டீம் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க. என்ட்ரி இருக்கும் ஓ சூப்பர். ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த 32 டீமு அந்த போல் ஒவ்வொரு போலாக பிரிக்கிறது அதை பற்றி எப்படின்னா? எல்லாமே லாட்டு தான். இப்போ நம்ம இடத்துல நடத்துவாங்க, டோர்னமெண்ட் நடத்துவாங்க, அவங்க கூட இவங்க பெரிய டீம் எல்லாம் ஒரு சைடாக போட்டு விட்டு இது பண்ணி நம்ம அந்த கணக்கே கிடையாது. வராங்க 32 டீம் வராங்கன்னா 32 டீமுக்கு லாட்டு தான். அவங்களோட இது மாத்திரம் கம்ஃபர்டபுள் பொறுத்து. இப்போ வெள்ளிக்கிழமை நடத்தினா வெள்ளிக்கிழமை 16 டீம் 16 டீம் அவனுக்குள்ள லாட்டு, சனிக்கிழமை 16 டீம் அவனுக்குள்ள லாட்டு மாத்திரம். ஓ ஓகே ஓகே. அதாவது டீம் என்னைக்கு கேட்குறாங்களோ அன்னைக்கு ரவுண்டு அன்னைக்கு உள்ள எல்லா டீமையும் சேர்த்து லாட்டு போடுற மாதிரி. ரவுண்ட்லேருந்து செமிஃபைனல் வரை லாட்டு. ஓ ஓகே ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்டு இந்த டோர்னமெண்ட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எல்லாம் கிரவுண்டே சப்போர்ட் தான் நம்மளுக்கு, அடுத்த ஒரு கிரவுண்டே சப்போர்ட், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. சரி இந்த ஒரு விஷயமும் நான் கேட்கணும்னு இருந்தேன். முதல் 2 நாளும் ஸோ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும்லாம் இல்லாமல் ஸோ குவாலிட்டியாக ஒர்த்தாக கொடுத்தீங்க. ஸோ இவ்வளோ செலவெல்லாம் தாண்டி சாப்பாடும் ஒர்த்தாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது காரணம் என்னண்ணா? இந்த வருஷம் 2 நாள் 10 நாள் கம்மியாக போயிடுச்சு, அது ஒன்று வருது எல்லாத்துக்குமே. இன்னைக்கு அதாவது எச்சா போட்டுவிட்டு எல்லாத்துக்கும் வரவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கடைசி நாள் பிரியாணி போடுறதுக்கான நோக்கம்? எப்பவும் அதான் பண்ணுவோம். ஓ எவ்ரி இயருமே நம்ம கடைசி நாள் பிரியாணி தான். ஓ ஓகே 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 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. மழை வந்தனால முட்டை கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அடுத்த வருஷம் 10 வருஷம் இதோட கிராண்டாக நடத்துவோம். ஓ இந்த வருஷமே சூப்பராக நடத்திருந்தாங்க, இதை விட அடுத்த வருஷம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்கிறத கேட்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணாத சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி, அவங்களுக்கே நன்றி. எல்லாமே ஒட்டுக்காக தான் நடத்த போகிறோம். ஆ எல்லாம் நம்மளால இது பண்ணிட்டு அவங்களுக்குலாம் சேர்ந்து கிரவுண்டே சப்போர்ட் தான் நம்மளுக்கு. எல்லாம் வருவாங்க. அந்த ஒரு டோர்னமெண்ட் எப்போன்னு வந்து வெயிட் பண்ணி தருப்பாங்க மடத்தூர் கிரவுண்டு. ஏன்னா அவங்களுக்காக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக விளாடுவோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 237 மேட்ச் விளாண்டுருக்கும். 237 மேட்ச் விளாண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி மேட்ச் கேளுங்க தான். மித்தபடி அவ்வளோ கணக்கு இருக்குது இவ்வளோ கணக்கு அந்த கேள்வியே கிடையாது. மேட்ச் இன்னைக்கு எத்தனை மேட்ச் விளாட போகிறோம், எத்தனை மேட்ச் கேட்டிருக்கீங்க, அது ஒன்று தான். அதுதான் மெயின் நம்ம இது பசங்களாம். ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ நீங்கள் சொன்னீங்களா 15 மணி நேரத்தில் என்ட்ரு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது என்ன காரணத்துக்காகனா நீங்கள் எவ்ரி இயர் டோர்னமெண்ட்டு இதுக்கு முந்தின வருஷம் நல்லா நடத்துனது காரணமாகவும் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரைஸு ஸ்பெஷல் ப்ரைஸு கப்பெல்லாம் இந்த மாதிரி நிறையா கொடுக்குறதுனால தான். ஸோ அடுத்தடுத்த வருஷமும் இதை விட நல்ல முறையில் மேட்சை நடத்துங்க. ஸோ இந்த வருஷம் உண்மையாகவே சூப்பராக நடத்துனீங்க. நம்மளை அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்த வருஷம் நாங்கள் திருத்திக்கிறோம் கரெக்டாக பார்த்துக்கிறோம். அது ஒன்று ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. டோர்னமெண்ட் நடத்துகிற வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கி நடத்துவோம். அவங்களுக்கு ஒரு நன்றி நாங்கள் இந்த சமயத்தில். ஸோ சாருமே வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. வாழ்த்துக்கள் சார். ஒரு ஃபோட்டோ மாதிரி பன்னெண்டு கப்பு வேணுமா? 10,000 பிரைஸ் வேணுமா? பிரியாணியோடு போடுவாங்க. மடத்துருவாங்க. ஸோ கூமாப்பட்டியை விட இங்கே நிறைய செலிப்ரேட் ஆகிருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்க டோர்னமெண்ட்டை. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஒரு 1 நிமிஷம் மட்டும் அவர் மணிவேல் அண்ணனுக்காக 1 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அதாவது வெள்ளி சனியில் தான் வந்துட்டு 16 டீம் விளையாடுறாங்க. அதை வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு எப்போ வந்துட்டு வேணுமோ அவைலபிலிட்டி டேட்டு மட்டும்தான். அதே அந்த 16 டீமும் வந்துட்டு குழுக்கள் முறையில் தான் வந்து பிக்சர்ஸே போடுறாங்க. எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. இப்போ எங்களுக்கு இந்த போலில் போடுங்க அந்த போலில் போடுங்கலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வேணுமா அந்த 16 டீமு 16மே குழுக்கள் முறையில் எடுத்து பிரித்து தான் வந்துட்டு மேட்ச் போடுறாங்க. அதில் வந்துட்டு அது எந்த சாக்ரிஃபைஸுமே கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கமிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்ச டீமு நாம் வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஃபேவராக பண்ணலாம் இது பண்ண அன்ஃபேவராக பண்ணுற எதுவுமே கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்களா டைமுக்கு மேட்ச் நடத்துகிறாங்க. 8 ஹவர்ஸ் குறைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி மழையின் காரணம் மட்டும்தான் 2 மேட்ச் மட்டும் 6 ஓவர் வச்சாங்க. மீதி எல்லாமே 8 ஹவர்ஸ் வச்சு நீட்டாக நடத்துனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா ஒன்று கமிட்டி வந்துட்டு செமியில் விளையாடும் இல்லை ஃபைனல் விளையாடும். ஆனால் இங்கே வந்துட்டு கமிட்டி வந்துட்டு நடத்துறது மட்டும்தான், எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனுமே இல்லை. அதுக்கு வந்துட்டு ஜெனினாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரியே எங்களுக்கு வந்துட்டு என்னென்னா வருஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலயே நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். மற்றபடி எந்த குறையுமே இல்லை. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஜெனினாக நடத்துனாங்க. ஓகே நன்றிண்ணா. ஸோ டோர்னமெண்ட்டோட ஃபீட்பேக் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது இப்போ 4 வருஷமாக நாங்கள் விளாண்டோம். உண்மையிலேயே ஒவ்வொரு வருஷமும் விளாட ரொம்ப எக்ஸைட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு நீட்டாக நடத்துகிறாங்க, நல்லா பேசுவாங்க. எந்த ஒரு யாருக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாரியாக தான் அவங்க பார்த்து நீட்டாக நடத்துகிறாங்க. உண்மையிலே நல்லா நடத்துகிறாங்க. ஓகே சூப்பர் நடத்துகிறாங்க. சூப்பர். அதே மாதிரி எல்லா மேட்சஸும் ஓவர் குறைக்காம டைமிங் கரெக்டாக சொன்ன டைமிங்க்கு மேட்ச் போட்டாங்க. ஸோ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே இதெல்லாம் நல்ல விஷயம். இதெல்லாம் மற்ற டோர்னமெண்ட் நடத்துறீங்க இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணால் பிளேயர்ஸும் நல்லா டிசிப்ளினாக அந்த டைமுக்கு வருவாங்க, மேட்சை கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஸோ எங்கேயும் நம்ம பார்க்கல பெருசாக, நம்ம பார்க்காத விதமாக ஒரு 11 அடி 12 அடியில் டிராஃபி. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அது உண்மையிலே இங்கே மட்டும்தான், வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு. ஸோ நீங்கள் நிறைய மேட்சஸ் விளையாட போயிருப்பீங்க, வேறு ஸ்டேட்டும் நிறைய போயிருக்கீங்க, கேரளா, கர்நாடகா. ஸோ நிறைய ஸ்டேட் போயிருக்கீங்க. இந்த அளவு கப்பு, இவ்வளோ பெரிய கப்பு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே பெரிய கப்பு நம்ம மணிவேலன் டிராஃபி தான். நாங்கள் இதோட பெருசு வாங்கிட்டோம் முன்னாடி. ஸோ அதுவும் நம்ம டோர்னமெண்ட் தானே? அது இந்த டோர்னமெண்ட்டில் தான். அதுவும் மணிவேலன் டிராஃபியில் தான். ஓகே சூப்பர். ஸோ அடுத்ததா சிஆர் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் சிவகங்கை பிளேயர்ஸ் ஃபுல்லாகவே வச்சு இந்த டோர்னமெண்ட் ஐ திங்க் இவங்க மட்டும்தான் ஒரே டிஸ்ட்ரிக்ட் பிளேயரை வச்சு விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் டீமு 2-3 டீமு கோயம்புத்தூர் பிளேயர்ஸ். ஸோ அதை தாண்டி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தால் ஒரே டீம் அப்படின்னு நினைக்கிறேன் சிவகங்கை பிளேயர்ஸை வச்சு விளாண்டது. ஸோ டோர்னமெண்ட்டோட ஃபீட்பேக் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. டோர்னமெண்ட் வந்து ஒரே 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மலைக்கு நடுவில் வந்து நல்லா சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. கிரவுண்டு வந்து 2 கிரவுண்டை வச்சு 2 கிரவுண்டுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதான் ஸ்டார்டிங்லேருந்து கடை எண்டு வரைக்கும் ஒரு ரீசன் எந்த யாருக்குமே சப்போர்ட்டிவாக இல்லாமல் காமனாக பொதுவாகவே நடந்துச்சு. அது நல்ல விஷயமா இருந்துச்சு. அதாவது சாப்பாடு சுற்றி இருக்க கிரவுண்டில் இருக்க ஃபுல்லாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மேட்ச் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை எந்த ஒரு ஸ்மூத்தாக முடியும் ரொம்ப முடிச்சுருக்காங்க. நல்லபடியாக டோர்னமெண்ட் நடத்துக்காங்க. கமிட்டிக்கு தேங்க்ஸ். ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி ஸோ கப்பு அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஏன்னா மணிவேலன் டிராஃபினாலே கப்பு தான் ஃபேமஸ்ஸு. அந்த கப்பை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் சிஆர் கார்மெண்ட்ஸ் இந்த வருஷம் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து கம்பெனி நேம்க்கே ஆடிடுறோம் சிஆர் கார்மெண்ட்ஸ்க்கு. எங்கள் கம்பெனி நேம்லேருந்து இது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நாங்கள் செமி ஏறி செகண்ட் ரன் போயிட்டுருக்கோம். கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்காகவே வந்து நாங்கள் வந்து கம்பல்சரி வின் பண்ணியே ஆனு சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு கம்பெனி மேட்ச் இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பெரிய கப் வந்து கம்பெனியில் வச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண தான் வந்தோம். ஸோ கம்பெனிக்காக நீங்கள் வந்து ஆடி இருக்கீங்க, கம்பெனி உங்களை நம்பி இங்கே என்ட்ரு பண்ணி ஆட வச்சுருக்காங்க. உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ சாப்பாடு அதுதான் முக்கியம். 3 நாளும் சாப்பாடு அதை பற்றி சொல்லுங்கண்ணா. 3 நாளுமே பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் இருக்க சுற்றி இருக்க ஆடியன்ஸும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேருக்கு டெய்லி 200 பேர் சம்திங் 300 பேருக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ செலவானாலும் அவங்களோட ஓன் மணியை வச்சு இவ்வளோ கிராண்டாக பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எந்த குறையில்லாமல் சாப்பாடு பக்காவாக இருந்துச்சு. அதோட ஆர்கனைசேஷன் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தீர்ந்தாலும் அடுத்து இன்னொரு ட்ரிப்பு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லாக வச்சுருந்தாங்க. யாருக்கு எந்த குறையும் இல்லாமல். ஓகே சூப்பர்ண்ணா. இன்னைய டேல நான்வெஜ். ஸோ அதை எப்படி பார்த்தீங்க? நான்வெஜ்ஜுமே நார்மலாக கொடுக்குற சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுவுமே அதை காமனாக எதுலையுமே ஏ டு Z எந்த குறையுமே இல்லாமல்
எல்லாத்துக்குமே நல்லா சிறப்பாக தான் பண்ணாங்க. சாப்பாடு விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. 200 300 கொடுக்குறது பெரிய விஷயம். ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறது. 200 300 கண்டிப்பா கிரவுண்ட்ல இருந்தவங்களே ஒரு 1000 பேருக்கு இருந்திருக்கும் எப்படியும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. யாருக்கு இல்லைங்கிற மாதிரி இல்லை, நல்லபடியாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம பேச போகிறது பிஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ரகுசிசியோட கேப்டன் அண்ணன் கார்த்தி. ஸோ கீப்பரில் ஆக்டிவாக ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஏஜில் இதுக்கு மேலே யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். அந்த கேள்விக்கு யாருமே பதிலளிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்க ஒரு கீப்பர். ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட நிறைய மேட்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்குமே மேட்ச் விளையாட போயிருப்பீங்க. ஸோ இந்த மணிவேலன் டிராஃபி எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக மணிவேலன் டிராஃபி இந்த தொடர் வந்து எனக்கு போன வருஷமே வந்து இன்வைட் பண்ணாங்க. பட் நான் டீம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் கம்மியாக இருந்ததுனால நான் சார் நான் கோச்சிக்கிறாரு என்ன அப்படின்னு. சரிப்பா ஓகே அப்படின்னாரு அண்ணன் மணிவேலன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே திறமைகள் இருக்குங்க. அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய நிலை என்னன்னா ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து முக்கியமாக அந்த விக்கெட் இந்த 2 மைதானத்துலேயுமே உண்மைக்குமே பண்ணியிருந்தீங்க. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. விக்கெட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக விளையாட்டில் அதுவும் ஃபஸ்ட்டு முக்கியம். அதே போல் வந்து எல்லா நபர்களுக்குமே வந்து சாப்பாடு போட்டியை அது வாயினால் சொன்னால் மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, வயிறு வாழ்த்தும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு வாழ்த்தும். எல்லாருக்குமே அந்த விளையாட்டு கிரிக்கெட்டில் விளையாட்டும் வாழ்க்கை ஒன்று தான். வாழ்க்கைக்கும் காசு வேணும், விளையாட்டுக்கும் காசு வேணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் காசுன்னு நினைக்காம இந்த நேமுக்காண்டி நீங்கள் வளம் வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம்னே. நல்லபடியாக மேட்ச் நடத்துறீங்க. மேட்ச் முடிச்சியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணி விளையாண்டோம். சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. மழை வெயில் சோறு இல்லாமல் நமக்கு வீடியோ ஷூட் பண்ண ஒரு மேட்ச் இல்லாமல் எல்லா மேட்ச் எடுத்த ஆடுகளம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த மொமெண்டோ எங்க சார்பாக வாங்கிக்கணும். 3 நாள் நடந்த டோர்னமெண்ட்ல மழை வெயில் சோறு தண்ணி இல்லாம எல்லா மேட்சையும் ஷூட் பண்ணி மொத்த தமிழ்நாட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஆடுகளம் யூடியூபர் சேனலுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கு எங்களோட நினைவு பரிசு. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு ஜாக் அண்ட் ஜாக் TN45 யூடியூப் நண்பர் 45 அவருக்கும் எங்களோட நினைவு பரிசு. ஐயா வாங்கயா. இந்த டோர்னமெண்ட்ல 2 கிரவுண்ட்ல மேட்ச், எல்லா மேட்சஸுமே நம்ம ஒரு கிரவுண்ட்ல சூட் பண்ணோம். காலையில நின்று எடுத்தா ஜாக் அண்ட் ஜாக் பிரேம். ஸோ அவரும் சூட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா மேட்சஸுமே ஒரு மேட்ச் கூட மிஸ் ஆகாம எல்லா மேட்சுமே நம்ம 2 சேனல்ல கலந்து வரோம். அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.